ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான ப்ரொமோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோவாக இருந்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப குழப்பமாகவும் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் ஒரு பக்கத்து பார்த்தா காவேரி கூட ரொம்ப சந்தோஷமாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனையை பற்றி எதுவுமே யோசிக்கவே இல்லை. இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா மென்டல் குரூப் எல்லாம் சேர்ந்து பெருசாக திட்டம் போட்டு இப்போ விஜய் எப்படியாவது வர வச்சு கல்யாணத்தை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி கோயிலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தான் லாஸ்ட்டு எபிசோடில் பார்த்தோம்னா வெண்ணிலா வந்து விஜய் கிட்ட நீ வருவ வந்து என் கழுத்தில் தாலி கட்டுவேன், இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வருவேன் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பேசிட்டு போனாங்க. விஜய் வந்து உன் வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே பார்த்தா சதி திட்டம் ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா காவேரி அதாவது விஜய்க்காக வெயிட் பண்ணி வெண்ணிலா இங்கே வந்து கல்யாண பொண்ணு மாதிரி இருக்காங்க. அதை பார்த்துட்டு எப்பவும் போல் பேசுகிறவங்க, அதாவது நியூஸ் பேசுகிறவங்களாம் வந்து சொல்லிட்டாங்க நீங்கள் இப்படிலாம் இருக்கிறீங்க. அங்கே பார்த்தா அவர் வந்து அவங்க காவேரி கூட பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறத வீடியோவை காட்டிட்டாங்க. அதை பார்த்ததுமே மேலே மண்ணெண்ணெய் ஊற்றி தப்பான முடிவு எடுக்க போகிறாங்க. போலீஸ்லாம் வந்துட்டாங்க. விஜய் இப்போ வந்து ஆகணும் அப்படின்னு சொன்னதுமே இப்போ விஜய் வந்து கண்டிப்பாக இங்கே வர சொல்லுவாங்க. நமக்கு ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கல்யாண ஏற்பாடுலாம் இருந்தாலும் விஜய் பார்த்தோம் அப்படின்னா நார்மல் ட்ரெஸ்ஸில் இங்கே வர மாதிரி இருந்துச்சு. அதாவது இப்போ ஒரு செக்குடு சட்டை போட்டிருக்காருல, இன்றைக்கான ப்ரொமோவில் போட்டிருக்க அந்த சட்டையோட தான் பார்த்தா விஜய் வந்து இங்கே கோயிலுக்கு வராரு. ஆனால் இவர் இங்கே வர்றதில் எல்லாம் சரி முதல்ல கழுத்தில், அதாவது வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டுவாரா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஒரு பிளான் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஒரு பக்கத்து பார்த்தா நிவின் வந்து செம்மையாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மென்டல் குரூப்பில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் மிஸ்ஸிங். ஏன்னா அறை வாங்கினதுக்கப்புறம் அஜய் திருந்திட்டாரோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஏன்னா இப்போ எல்லா மென்டல் குரூப்பும் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் இதில் பார்த்தா அஜய் என்னால் பார்க்க முடியல. ஒருவேளை என் கண்ணுக்கு தான் அஜய் தெரியலையா என்னன்னு தெரியல. உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க, நீங்கள் பார்த்தீங்க அப்படி, அதாவது ப்ரொமோவில் பார்த்தீங்க, உங்களால் பார்க்க முடியுது அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். அப்போ அஜய் இங்கே இல்லை அப்படின்னாக்கா அஜய் மூலமாக இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு நல்லது விஜய்க்கு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. எது எப்படி பார்த்தாலும் குழப்பமான விஷயம் என்ன நான் யோசித்தேன் அப்படின்னா, ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் ஒரு ஃபோட்டோ காட்டியிருந்தாங்கல்ல, அதாவது விஜய் வந்து நைட் நேரத்தில் யாரையோ தேடுற மாதிரி பரபரப்பாக அப்படி தேடிக்கிட்டு இருக்க மாதிரிலாம் காட்டினாங்கல்ல, காரை எடுத்துகிட்டு போயிட்டு. அது யாரை இவங்கெல்லாம் ஒழிச்சு வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. இப்போ பார்த்தா அப்படின்னா பகல் நேரமாக இருக்குது, இங்கே கல்யாணம் நடக்குது. விஜய் வந்து அங்கே எக்ஸிபிஷனில் காவேரிகிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. உடனே விஜய் இங்கே வரணும் அப்படின்னா சம்மந்தம் இல்லாமல் அந்த ஃபோட்டோவோட லிங்க் பண்ணி நம்மளால் யோசிக்க முடியல. ஆனால் எது எப்படி பார்த்தாலும் அடுத்து அதிரடியான மூமெண்ட்லாம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இது சம்மந்தமாக நம்ம நிறைய பேசலாம். ஆனால் நிறைய பேசி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சூப்பரான மூமெண்ட். அதாவது ஒருவேளை உங்களுக்கு என்ன, இப்போ காவேரி கழுத்தில் நான் கட்டியிருக்க தாலி வந்து உங்களுக்கு பொய்யான தாலி தானே சொல்கிறீங்க, இங்கே பார்த்துங்க அப்படின்னு சொல்லி இதே கல்யாண மேடையில் இதே சூழ்நிலையில் விஜய் வந்து சூப்பராக காவேரியோட கழுத்தில் தாலி கட்டுவார் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.